முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம்னு பல ஆட்சியிலிருந்து பல கட்சிகள் மற்றும் பலர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க பெண்கள் முன்னேற்றம்னு. 70 வருஷமா பெண்கள் முன்னேற்றம்னு ஏமாத்த மட்டும்தான் செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் அமர வச்சாங்க? இன்னைக்கு அண்ணன் 4 பெண் அமைச்சர்கள் அமர வச்சிருக்காரு. சுதந்திரத்துக்கு அப்புறம் அசம்பிளியில செக்ரட்டரி பெண். இன்னைக்கு இருக்க அசம்பிளியில இருக்க செக்ரட்டரி ஒரு பெண். சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு பெண் வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த பெண்கள் முன்னேற்றம் அவங்க சும்மா வெட்டு பேச்சுக்கும் வெட்டி வாய்க்கும் மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம ஆட்சியில மட்டும்தான் அதை செஞ்சு காமிச்சிருக்கோம். அவங்க ஆட்சியில ஒரு கவுன்சிலரோ சேர்மனோ பெண்ணுக்குன்னு ஒரு இது ஒதுக்குவாங்க. அவங்களுக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் எடுப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் சைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்சியில் என்ன இருக்கு? நம்ம பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஒரு உரிமையை கொடுத்து இவ்வளவு அழகாக உட்கார்ந்து அழகு பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான்.